அது போக சித்தாந்த ரீதியாக சில நல்ல சிந்தனையாளர்கள் அறிவாளர்கள் சில பேர் இருப்பாங்க. அவன் எங்க நல்லது கிடைச்சாலும் ஏற்றுக்கொள்வான். அவர்கள் நல்லது தேடிக்கொண்டே வரும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே இஸ்லாம் தான் நல்லா தெரிகிறது. நல்ல நிலைக்கு போறான், அவனுடைய ஆன்மீக ரீதியில் அவனுக்கு திருப்தி எங்க கிடைக்குன்னு பார்த்தா இஸ்லாத்துல கிடைக்கும், இஸ்லாத்துணைக்கு வர்றான். அப்ப உருத்து அவங்களுக்கு கேசியஸ் கிலேண்ட் ஒருத்தன், அவர் உலக மகா குத்துச்சண்டை சாம்பியனா இருந்தாரு. அவனை கருப்பு இனத்துல பிறந்து விட்டான் என்ற காரணத்திற்காக வேண்டி அமெரிக்க அரசாங்கம் அவனை இழிவுபடுத்துகிறது. எவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிட்டோம், பணத்துக்கு பஞ்சம் இல்ல, புகழுக்கு பஞ்சம் இல்ல, அவ்வளவு பெரிய உலகமாக புகழ் பெற்று விட்டோம், மனுஷனை மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவன் தேடுறான். மனுஷனை ஏன் மதிக்க மாட்டேங்கிறான்? சித்தாந்தம் தப்பு, தவறான சித்தாந்தத்தில் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், சரியான சித்தாந்தம் ஏதாவது இருக்குமான்னு தேடுறான். உலக சாம்பியனாக இருக்கும் பொழுது அந்த சாம்பியன் பட்டத்தை வென்ற நிலையிலேயே கேசியஸ் கிளே முகமது அலி கிளேயா மாறுறான். வருமா வராதா? இப்படி புகழ் பெற்றவன்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டீவன்சன் ஒருத்தர் தான், இந்த பாப்பிசை பாடகரி பேர் தான் பாருங்க, மைக்கேல் ஜாக்சன். இவனுக்கு முந்தி அவன் தான் பெரிய ஆளு. அவனுடைய பாப்பிசைக்கு தான் அதிகமான ரசிகர்கள். தனி விமானம் எல்லாம் வைத்திருந்தான், பல கோடிகளுக்கு சொத்துக்களை வைத்திருந்தான். அவனுடைய குரலுக்கு மயங்கக்கூடியவர்கள், அவனை பார்ப்பதற்கு ஆசைப்படக்கூடியவர்கள், அப்படியான ஒரு ரசிகர்கள் எல்லாம் இருந்தார்கள். எந்த ஒரு குறையுமே அவனுக்கு இல்லை. மனசுக்கு திருப்தி கிடைக்கல, நிம்மதி இல்லை. பணம் இருக்கிறது, உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பதற்கு எந்த தடையும் அவனுக்கு இருக்கவில்லை. அவன் நிம்மதி இல்லை. மனுஷனுக்கு நிம்மதி வேணும் இல்லையா? அப்ப ஏதோ ஒரு நம்ம தப்பான வழியில் இருக்கிறோம், அவனை உறுத்துது. பிறகு ஆய்வு செய்கிறான், தேடுகிறான். கடைசியாக இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று இஸ்லாமாக யூசுப் இஸ்லாம் என்ற பெயர்ல இன்னைக்கு உலகம் பூரா போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத்தனை கோடி ரூபாய்களையும் தூக்கி எரிஞ்சிட்டான். அவ்வளவு புகழேந்தி காலில் விட்டு மிதிச்சிட்டான். மனுஷனா வாழ்ற நிம்மதியா இருக்கேங்கிறான். அந்த அளவுக்கு பணத்துல, பதவியில, புகழ்ல, அந்தஸ்துல பெரிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்படி போறாங்களே, அப்ப கண்டிப்பா இது நல்ல மார்க்கம் என்கிற ஒரு தோற்றம் வரும் பொழுது கோபப்படுகிறார்கள், ஆத்திரப்படுகிறார்கள். இந்த வளர்ச்சி ஒரு காரணமாக இருக்கிறது.